டீட்டே இருக்கேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இப்ப பாத்துக்கிடுங்க. என்ன விட்டுட்டி என்ன விட்டுட்டி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு சின்ன பொண்ணு அந்த ரிமோட் கிடைக்கவே இல்லை. போய் ஃப்ரிட்ஜை கூட திறந்து பார்த்தேன், அங்க கூட இல்லை. இளவரசி வந்தோம். சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. இதுக்கு என்ன நீங்க கூப்பிடணும்னா நாங்களே வந்துருவோம். எல்லாரும் அந்த கட்டில இருங்கம்மா, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அந்த ரிமோட் எடுத்து அந்த டிவியை போட்டு பாருங்க. இளவரசி ஜூஸ் எல்லாம் எதுக்குமா, அதெல்லாம் வேண்டாம். சும்மா இருங்க மைனி, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் என்ன குடிக்கணும். நான் லட்சு வந்தோன்னே படுத்தாச்சு. நடந்து வந்தது ஒரே டயர்டா இருந்தா சின்ன பொண்ணு, அதான் வந்தோன்னே படுத்துட்டேன். எப்போ ஏன்ட்டு இப்படி கிட்ட வந்து மூஞ்சி கட்டிட்டு இருக்க? ஏன் மூஞ்சி நீங்களே பயப்படுற அளவுக்கா இருக்கு? ஆமா பின்ன அது மூஞ்சியா? என் 4 முடி அந்த ரிமோட் எடு, நம்ம டிவியில கொஞ்சம் வடிவேல் காமெடி பார்ப்போம். இரு சின்ன பொண்ணு எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு இந்த கட்டில் கடியில தானே சின்ன பொண்ணு ரிமோட் கிடக்கு. வசந்தி எங்க போனா? ஏக்கா நீங்க அந்த ரிமோட்டை தூக்கி போடுங்கக்கா, இன்னைக்கு அந்த 4 முடி வரட்டு. கச்சக். சின்ன பொண்ணு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு சின்ன பொண்ணு அந்த ரிமோட் கிடைக்கவே இல்லை. போய் ஃப்ரிட்ஜை கூட திறந்து பார்த்தேன், அங்க கூட இல்லை. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த டிவியை லைட்டா பாருங்களாம், அது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சின்ன பொண்ணு எங்க இருந்து சின்ன பொண்ணு உன் கையில ரிமோட் வந்து? ஓ அப்ப இது எங்க கிடந்துன்னு உங்களுக்கு தெரியாது. பேசாம போய் இருங்க, என்னத்தையா சொல்லிடுவேன். ஏம்மா உங்க யாருக்காவது வேற ஏதாவது வேணுமாம்மா? இளவரசி அக்கா நைட்டுக்கு என்ன சாப்பாடு? இட்லி அவிக்க போறேம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். சின்ன பொண்ணு நமக்கு என்ன சாப்பிடலாம்? அவியதான் இட்லி அவிக்க போறேன்னு சொல்லுக்காவல்ல, அவியல் எது கஷ்டப்படுத்திட்டு இட்லி அவிங்கக்கா, எங்களுக்கு அதே போதும். சின்ன பொண்ணு நமக்கு இட்லி போதும், வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் கிடக்குல்ல, அதுவளைக்கு என்ன கொடுக்க? ஆமா ஆனா எனக்கு பரவாயில்ல, எங்க மாமியார் ஏதாவது வச்சு கொடுத்துரும். நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? போகும்போது பார்சல் தான் வாங்கிட்டு போகணும் இவள்கிட்டேருந்து. ஏக்கா வேண்டாங்க்கா, எங்க வீட்டுல எங்க மாமியார் என்ன இட்லி தான் விற்கன்னு சொல்லிச்சு. நீங்க வேணா சியானாட்ட ஒரு பாத்திரம் கொடுத்து விடுங்க இட்லி வாங்குறதுக்கு, எங்க மாமியார் தந்துவிடும். சரி சின்ன பொண்ணு, இப்போ 5 மணியாதானே ஆகுது, நம்ம ராத்திரி பார்ப்போம். என்ன இவ 2 பேரும் இப்பவே தூங்கிட்டாவ? இது என்னது வந்தோன்னு படுத்து உறங்கியாச்சு? நான் சும்மா பட்டு இருந்து டிவியை தான் பார்த்துட்டு இருக்காப்லன்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா கையில கடிச்சு விட்டு அப்பாவே எந்திரிப்பாவல்ல. நல்ல ஐடியாக்கா, இப்ப பாருங்க கடிக்கத. ஏன் பண்ணி நாய சும்மா இருக்க கையிலையா, எதுக்கு என் கையை கடிச்ச? சும்மா தான்க்கா விளையாட்டி கடிச்சேன். நீங்க கடிச்ச என்ன எக்ஸ்பிரஷன் குடிக்கிறீங்கன்னு பாக்குறது தான். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதெல்லாம் என்ன தெரியும்? இந்த தேவையில்லாம கடிச்சிட்டு இருந்தேன்னு என் வாயெல்லாம் அடிச்சு உடச்சிருவேன். எதுக்கு பெரிய இவ போல என் வாயை அடைச்சு விட்ட? நீ என்ன பெரிய ஆளா? ஏக்கா வாய்க்குள்ள ஈச்சி போயிடக்கூடாது இல்ல, நீங்க வேற வாயை ரொம்ப பொழந்துட்டு இருந்தீங்கல்ல, அதான் வாயை பூட்டி விட்டேன். நீயும் சிரிக்கல இளவரசி? மைனி நான் சிரிக்கல மைனி, அவ பண்ணது காமெடியா இருந்தாதான். சரி நான் கொஞ்சம் இட்லி எடுத்துட்டு வரட்டா, சாப்பிடுதுங்க. அதெல்லாம் வேண்டாம் இளவரசி, நாங்க வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். லட்சு ஒரு ஆளு சாப்பாடு தாரேன்னு சொன்னா ஏன் இதுக்கெல்லாம் கேட்க கூடாது, வாங்கி சாப்பிடணும், அதான் மரியாதை. இந்த மரியாதை கூட எல்லாம் தெரியாம எதுக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க? சாப்பாடுன்னா உடனே மரியாதை எல்லாம் பறந்துட்டு வந்துடும். இளவரசி அக்கா நீங்க போய் இட்லி எடுத்துட்டு வாங்கக்கா, அவைய சாப்பிடலைன்னா அவங்க வாய்க்குள்ள நாங்க அடைச்சாத்து வச்சிருவோம் இட்லியை, நடந்து நடந்து சாப்பிடுவாங்க. சரிம்மா இருங்க, நான் போய் அவிச்சு எடுத்துட்டு வரேன். ஐயே ராணி அக்கா, இப்பதான் நாங்க கஷ்டப்பட்டு அவியல எழுப்பி விட்டுருக்கோம், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கக்கா. உடம்பெல்லாம் சரியான வலி சின்ன பொண்ணு, அதை கொஞ்சம் அப்படியே முதுகச்சாச்சுன்னா உடனே உறக்கம் வந்துட்டு. சின்ன பொண்ணு நான் இனி இங்கிலீஷ் தான் பேச போறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இங்கிலீஷ் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கிய. சின்ன பொண்ணு இந்த ஒரு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னா, இங்கிலீஷுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாம நான் எப்படி இங்கிலீஷ் பேச போறேன்னு சொல்லுவேன்? அந்த புத்தி கூட உனக்கு இல்லையா? நீங்க என்னதான் பேசுங்க. லட்சுமி நாளைக்கு உங்களுக்கு அறுவடை தானே? ஆமாக்கா, நீங்க எல்லாம் கொஞ்சம் வருவியலா? வயல்ல நிறைய இதெல்லாம் இருக்கும்ல எடுக்கிறதுக்கு. நான் கண்டிப்பா வந்துருவேன் நாளைக்கு. நாளைக்கு காலையில இருந்து ராத்திரி வர லட்சுமி அக்கா வீட்டுல தான். நானே ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க மாட்டேன், நீ எங்க போவ? என்னக்கா சொல்லுதிய? நாளைக்கு உங்களுக்கு அறுவடை தானே, நீங்க வீட்டுல இருக்காம அப்ப எங்க காட்டுக்கா போவிய? நான் வயல்ல இல்லாட்டி இருப்பேன், வீட்டில் எப்படி இருப்பேன்? என்ன நக்கலா? லட்சுக்கு நக்கல் கூட்டிட்டு. இவங்க மட்டும்தான் நக்கல் அடிப்பாவலாம், இல்லை நம்ம எல்லாம் நக்கல் அடிச்சிடவே கூடாதான். ஏம்மா வாங்கம்மா வந்து உட்காந்து சாப்பிடுங்க. மைனி எல்லாரும் வாங்க. இட்லி நல்லா இருக்கு பத்தியலாக்கா. அது என்னன்னே தெரியல சின்ன பொண்ணு, நம்ம அவிக்கிறதை விட அடுத்தவங்க அவிக்கிறது தான் சூப்பரா இருக்கும். எனக்கும் அப்படிதான்க்கா. எருமகடா மெதுவா தின்னுட்டி, ஆவேசத்துல தின்னுகா, யாரும் வந்துட்டு இது பிடிங்கிற ஒண்ணு மாட்டோம். அது அப்படிதான், அது நம்ம கண்டுக்கிடாம இருந்தா பேசிட்டு பேசாம இருந்துரும் பத்தியலாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அது அப்படிதான்.
கொஞ்சம் வயசும் ஆகுதுல்ல, கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் சரியாயிருமா இருக்கும். ஏன்க்கா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் சாப்பிட தோணலையா? நல்ல நேரம் வந்தால் தான் சாப்பிடியலா? அது ஏன் விருப்பம். நான் எனக்கு தோணும் போது தான் சாப்பிடுவேன். யாரும் சொல்லி ஒன்றும் நான்லாம் சாப்பிட மாட்டேன். 4 மணி. நம்ம லட்சுமி அக்காக்கா வாயில ஊட்டி விடுவோமா? நீங்க போய் 2 கையும் பிடிச்சிருங்க. நான் ஒரு பெரிய இட்லி எடுத்து அவைய வாய்க்குள்ள தூக்கி போட்டுருக்கேன். சரி சின்ன பொண்ணு, வா போவோம். சரி அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம இழுவ எங்க? நம்ம கூட தானே வந்தா, காணல. அதுவா, ஃபஸ்ட்டு நான் லட்சுமி அக்கா ராணி அக்கா எல்லாம் சேர்ந்து தானே இருந்தோம். அதுக்கடுத்து தானே நீ வந்தாதான் உனக்கு தெரில. இரு ஸ்டோரியை சொல்லி என் கேளு. லட்சுமி, இளவரசி வீடு வர போயிட்டு வருவோமா? அன்னைக்கே கூப்பிட்டால, ஈக்கில எல்லாம் வச்சிருக்கேன், வாங்கக்கா ஒரு நாள் வந்து எடுத்துட்டு போங்க. என்ன போவோமா? ஆமாக்கா, நானும் போகணுன்னு தான் இருந்தேன். நீங்களும் வரேன்னு சொல்லிச்சிங்களா? வாங்க நம்ம 2 சேர்ந்து போயிட்டு வருவோம். வசந்தி, நீயும் மாமா உமாவை கூட்டிகிட்டு சேர்ந்து போயிட்டு வருவோம். வாலட்சுமி, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் நடக்க தொடங்குவோம். அவைய வருவாவ, அப்படியே சின்ன பொண்ணு வீட்லன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏ வசந்தி அக்கா, ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் எங்கே போகிறாவிய நம்மள்கிட்ட சொல்லாம? அவிய வீட்டுக்கு போகிறாங்களாம். நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். இல்லையே, அவிய வீடு இங்கே தானே இருக்கு. அவிய வீட்டுக்கு போகிறவன்னா இங்கே தானே போயிருக்கணும். எதுக்கு அவிய கூட அங்கே போகிறாவ? ஏ லூசு உமா, லட்சுமி அக்கா ராணி அக்கா வீட்டுக்கு போகிறாவலாம். அதான் சொல்லிட்டு போகிறாவ. ஓ அப்படியா? சரி சரி சரி, நானும் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். பாய். எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு யாரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அக்கா வசந்தி அக்கா, பாத்தியலா விட்டுட்டு இங்கே இளவரசி அக்கா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏ இழுவ, எப்படி கண்டுபிடிச்சு வந்த? அக்கா, எனக்கு கீதா தான்க்கா சொன்னா, உன் கூட உள்ள எல்லாம் இளவரசி அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்காளுவ, நீ எதுக்கு இங்கே கிடக்க, நீ அப்படி கிடக்க மாட்டேன்னு கேட்டாளுவ. அதான் நான் இங்கே இளவரசி அக்கா வீட்டுக்கு வந்து பார்ப்போமேன்னு வந்தேன். நீங்கள் எல்லாம் இங்கேருந்து தின்னுட்டு இருக்கீங்க என்னை விட்டுட்டு. சரி வாவுமா, வந்து சாப்பிடு. வாவுமா. ஏ உமா, இப்போ பார்த்துக்கா. லெச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல பார்ப்பேன். நீங்கள் ஒரு வாய் கூட வைக்கலன்னா நானே வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன்னு சொல்லியாச்சு. ஆமாம், இவ ஒரு மாதிரி ஊட்டி விடுவா. போட்டி போட்டி. சின்ன பொண்ணு, நாங்கள் 2 கையும் பிடிச்சி வைக்கோம். நீ அவளுக்கு வாயில் ஊட்டி விடு, சரியா? ஊட்டிலாம் விடக்கூடாது. ஒரு பெரிய இட்லி எடுத்த வாய்க்குள்ளே அடைச்சிட்டே இருக்கணும். அதுக்கு ரியாக்ஷன் பார்க்கணும் இன்னைக்கு. சரி சின்ன பொண்ணு, போவோம்மா. ஏ உமாவா? நானும் கொஞ்சம் நேரமாக சொல்லிகிட்டே இருக்கேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ பார்த்துக்கிடுங்க. என்ன விட்டுட்டி. இளவரசி வா, நம்ம போயிடுவோம். அப்புறம் நம்ம ஏன் அவ்வளோ புத்தி சொல்லன்னு நம்மளை திட்டிட்டு இருப்பா. சரிக்கா, போயிடுவோம் வாங்க. ஏன் போட்டி சொல்லிட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, போய் லெச்சுவை பிடிங்க. டீ பார்த்துட்டு இருக்காளுவ. சரி, அவையெல்லாம் எப்படி வேணா போய் சண்டை போடட்டு. நமக்கு லைட்டாக வயிறு பசிக்கு, நம்ம இருந்து சாப்பிடுவோம். உமா இருமா, தண்ணி கொண்டு வரேன். எக்கா அதெல்லாம் வேண்டாங்க்கா, நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சிருவேன். சரிம்மா, மெதுவாக இருந்து சாப்பிட்டு. ஏதாவது வேணாலும் கூச்சப்படாமல் கேளுமா, கொண்டு வரேன். நிறைய இட்லி இருக்கு. உமா அவையெல்லாம் எங்கம்மா? அவங்க எல்லாம் லட்சுமி அக்காவை பிடிக்க வெளியில் ஓடிட்டு இருந்தாவ. அவ்வளோதான் நான் பார்த்தேன். அடுத்து எங்கே போனாவன்னு தெரியலையே. சரிம்மா, நீ சாப்பிடு, நாங்கள் போய் பார்த்துக்கிடுவோம். சரியா? ஏக்கா மைனி எங்கக்கா போயிருப்பாவ? போகும்போது சொல்லிட்டு தான் போயிருப்பாவ. அவையெல்லாம் வெளியில் எங்கேயா சும்மா விளையாடிட்டு இருப்பாவளா இருக்கும். ஏக்கா ராணிக்கா, நம்ம லட்சுமி அக்காக்கா வயலில் நாளைக்கு அறுவடை தானே. நம்ம எல்லாம் காலையிலேருந்து அங்கே தானே இருப்போம். ஏன் உமா கேட்க? நம்ம அங்கே தான் இருப்போம் காலையிலேருந்து. லட்சுமி நம்மளை கூப்பிட வர செஞ்சிருக்காளா, போகணும். இல்லைக்கா, காலையிலேருந்து அங்கே நிற்கணும்னா பிள்ளைகள்லாம் வீட்டில் ஒத்தைக்கு தானே இருக்கும். அதான் அதை கொண்டு எங்கள் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு வரலாம்லாம், அதான் கேட்டேன். சரியா? சரிம்மா சரி. நானும் என் பிள்ளைகளை கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு வரணும். அவைய வேற வேலையை போவளா, பிள்ளைகள் ஒத்தைக்கு பாவம் போகல இருக்குமா, பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? இங்கே கொண்டு விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிட்டேன். நீ வயலுக்கு அறுவடைக்குள்ள வருவ? ஆமாம், பத்தியலாக்கா மறந்தும் போச்சு. சரி வர, இந்த சின்ன விஷயம் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஞாபக சக்தியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது நாளுக்கு. எங்களெல்லாம் அங்கே தனியாக விட்டுட்டு ஒத்தைக்கு இருந்து என்ன கதை விட்டுட்டு இருக்கிய? ஆமாம், எங்கள் மைனி எங்க? யாரு? லெச்சுவா? லெச்சு அங்கே அவைய பிடிச்சி வச்சிருக்காவ. அதான் அது ஓட்டத்தோட ஓட்டம் காமெடியாக இருந்து. சரி, ராத்திரிக்கு என்னம்மா வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். ஏக்கா, நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிடுவோங்க்கா, அதான் சொல்லக்கு வந்தோம். ஏம்மா, நீ ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வயலுக்கு போனால?
இல்லை வீட்டில் பிள்ளைலாம் இருக்கா, பிள்ளையில பார்க்கணுமா, அதான் போறேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் எப்படி போவேன் வீட்டுக்கு? இங்க எல்லாம் நின்றுட்டு போவேன் உங்களுக்காண்டி ஒரு நாள். அதானே. சரி அக்கா, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். லட்சுமி அக்கா சொல்ல சொன்னா, அதுக்கு தான் இங்கே வாடி வந்தேன். ஏ உமா, சீக்கிரம் தின்னுட்டு வா, போவோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ராணி அக்கா படுத்தாச்சு, எந்திரிச்சு வாங்க வீட்டுக்கு போட்டாமா. உங்க பிள்ளைலாம் அங்கே ஒத்தை கிடக்கும்ல. அவங்க இருப்பாவல்ல சின்ன பொண்ணு, அவங்க பார்த்துக்கிடுவாவ. நான் அவங்க இல்லாட்டாதான் விட்டுட்டு வந்தா கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பேன். அவ என்ன நல்லா பார்த்துக்கிடுவாவ. அப்ப நீங்க தான் தங்க போறீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, இப்ப எந்திரிச்சு வாரேன்னா ஒரு 5 நிமிஷம் நில்லு. சரி, ஒரு 5 நிமிஷம் போல பாப்பேன். இப்போ வந்திருக்கணும், இல்லைன்னா செம காண்டாயிருவேன். இருடே, இப்ப எந்திரிச்சு வாரேன். சரி சின்ன பொண்ணு, போவோமா? ஏ உமா, சீக்கிரம் போய் கை கழுவிட்டு வா, போவோம். சரி சின்ன பொண்ணு. பிரவி, இளவரசி அக்கா, நாளைக்கு காலையில வயல்ல பார்ப்போம். போயிட்டு வரோம் நாங்க எல்லாம், சரியா? சரிம்மா, போயிட்டு வாங்க. இளவரசி அக்கா, நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். நாளை காலையில வயல்ல பார்ப்போம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.